இளைஞர் மட்டும் இருக்காங்க. அது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது? எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் பெருமக்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை, இந்த இந்திய நாட்டுக்கு அடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளா இந்த சேட்டை இலங்கை பண்ணுது. இந்த கையாளாதனம் தானே. இவ்வளவு பெரிய நாடு, நீங்க வளர்கிறோம், வல்லாதிக்காக போவோம், பீத்துறீங்க நீங்க. உனக்கு என்ன இருக்கு? உனக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை இருக்கா? என் உயிரை பத்தி, உணர்வை பத்தி கவலை இருக்கா? உனக்கு மதம் இருந்தா போதும், சாதி இருந்தா போதும், சாமி இருந்தா போதும், நீ அதை பத்தியே சொல்லிட்டு இருக்க. நீ கோயிலை விட்டே வெளியில வரலையே, நீ எப்படி என்னை பத்தி கவலைப்படுவீங்க? எத்தனை காலத்துக்கு? இதே ஒருத்தன் தமிழனா இல்லாம ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தியோ மொட்டையடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள், இந்த அரசு சும்மா இருக்குமான்னு அப்ப எங்களுக்கு கேட்க நாதியில தானே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாரும் நீங்க நக்கலா பார்த்துக்கீங்க. ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காரும் போது சரியான அப்பனுக்கு பிறந்த சிங்கள என் மீனவனை தொற்ற சொல்லுங்க, நான் காலையில அதுக்கு ஆள் இருக்கு. எங்க அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோட நிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டானா, இப்படி கைது செய்யப்பட்டானா, படகு பறிக்கப்பட்டுச்சா, சுட்டு வீழ்த்தப்பட்டானா, எனக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றி கொண்டிருந்த காவல் தெய்வம் எங்க தலைவன் பிரபாகரன். அவன் பிள்ளைகள் நாங்க. அவனுக்கு தெரியும் அந்த நாற்காலியில நாங்க உட்கார்ந்த ஒண்ணு அவன் தொட்டான்னா நீங்க அப்புறம் பேசுங்க. எல்லை தாண்டி வர்றாங்கன்னு உங்க பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா இல்லையா? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழன்கிறதான் உன் பிரச்சனை. அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை. இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா? 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்றீங்க நீங்க? என்ன செய்றீங்க சொல்லுங்க. முதலீட கொண்டு இங்க செத்து விடுகிறான், மொட்டை அடிக்கிறான், படகு பறிச்ச ஏல விடுறான். சொந்த குடிகளை கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா? கச்சத்தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம். திருப்பி எடுக்க துப்பு இல்ல. ஒரு நாட்டு மீனவனை பிடிப்பான், சுடுவான், படகை பறிப்பான், ஏலம் விடுவான். நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப. ஒரு நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப. ராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப, துப்பாக்கி, தோட்டா எல்லாம் கொடுப்ப, கடன் கொடுப்ப. ஏன் இந்த நாட்டு மேல இலங்கைக்கு பயம் இல்லை? அவன் நாட்டு மீனவன் அப்படி பண்ணா சரி. விளையாட்டுல கூட நீ பாகிஸ்தானோட ஒன்னா இருக்கிறது இல்லை. ஒரு நாட்டு மீனவன் சொல்றாங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க, விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா, பகைமை பாராட்டுற. சிறை பிடிப்பான், நீ கோரிக்கை வச்சா வெளியில விடுவான். ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம். என்ன பண்ணீங்க? மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க. 850 மீனவனுக்கு மேல எங்களை சுட்டு கொண்டிருக்கான். அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? பிரதமர் கண்டிப்பாரா? வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? இது என் மீனவனுக்கு, என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்ல. இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை. குறிப்பா ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது, ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிடுங்க. அதுல எங்களுக்கு ஒண்ணு அவமானம் இல்லை. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி கூட்டணி ஆட்சியில எப்படி சார் பங்கு இருக்கும்? அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற? அதிகாரத்துக்கு ஒண்ணுதான். அவர் கூட்டணியை குறிச்சிட்டு வெளியே வர்றதுக்கான முதல் படியா நீங்க பாக்குறீங்களா? அப்படி இல்லை. நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன். இப்ப நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்றேன். நீங்க மத்திய அமைச்சரவையில ஆட்சியில பங்கேற்றீங்களா இல்ல? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்ல? நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்றீங்களா இல்ல? அது எப்படி கூட்டணி வச்சீங்க? நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீரான் மகனா, தனியா நின்று ஜெயிச்சிரு. யாரு கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரன்னா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்ல. அதெல்லாம் எப்படிங்க பங்கு? தனிச்சு நின்று அது அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது. நான் அதுல இருந்து போராடுறேன். அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதாவது நீங்க பாக்குறீங்க பழிவாங்கப்படுறாரு. அதானி ஒண்ணும் கிடையாது. அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்டசபையில பேசுறது. அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது, நான் ஒண்ணும் சொல்லல.
இந்த தகவலை அவருடைய நண்பர்ல அமலாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனுக்கு கொடுத்துட்டாரு. அவரு எடுத்து போயிட்டு இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திரம் பண்ணீங்களா, அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன். ஆமா அதானி ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மோடி காசு தான். இப்ப என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடல? ஏன்னா என்ற ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட பதவி இருக்கு, அவருக்கு ஆட்டங்காது இருக்கு. யாரு பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஒன்னஞ்சு ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், இந்த வரிசையில எல்லாம் மது விலக்கு இருந்து அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க. சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல? யாரு தொடங்க பெருமகன்? ஐயா கருணாநிதி அவர்கள். இப்ப சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க? கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தீங்க, அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன, திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து சத்தான்? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மது பேசாதீங்க, பேசாதீங்க. நவநாதிக பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு, குடிக்க வச்சுட்டீங்க, குடிக்க வச்சுட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குவது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாரும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யறீங்க? நாட்டின் தலைவர் நீங்க, பிரதமர் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டீங்க. முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற தரகர்களை தேர்வு செய்யறீங்களா, முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்யறீங்களா, தலைவரை தேர்வு செய்யறீங்களா? இப்ப போய் அந்நிய முதலீட கொண்டு வரேன்றாரு. இது தரகு வேலையா இல்ல தலைவனுடைய வேலையா? முதலீட கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே இது. பிரதமர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணாரு, இவர் ஆல் இந்தியா லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு, பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியால கொண்டு வர்றோம், ஆஸ்திரேலியால கொண்டு வர்றோம், பிரிட்டன்ல கொண்டு வர்றோம், அமெரிக்கால கொண்டு வர்றோம். முதலீட்டுக்கு பேர் என்ன? அந்நிய முதலீடு. அந்நிய முதலீட்டாளர் முதலாளி எல்லாம் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயில்ல, மாதா கோயில்ல, இல்ல ஏதாவது முருகன் கோயில்ல வேண்டிட்டு வராங்க. ஐயா தமிழ்நாட்டு இளைஞனுக்கு இந்திய நாட்டு இளைஞன் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான், பாவம், அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு எதுவும் வேண்டுதலா? ஐயா ஏதோ நீங்க எல்லாம் விரும்புறீங்க. காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி இவ்வளவு கூட்டணி, காங்கிரஸா வென்றுச்சா இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெள்ள வச்சுட்டான்னு பாருங்க. தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா? அதான கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்கு, இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப பேசுவோம். காலமா ஒரு செய்தியாளர் ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா, கிருஷிமானவர்கள் ஆவேசப்படாம உள்நோக்கத்தோட அறவழி அதை சுட்டி காட்டணுங்கிறது கருத்து இருக்கு. சமீப காலமா நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பா ஆவேசப்படுறீங்க, பூர்வமான கருத்துல வெளியேற்றீங்க, பொதுவான கருத்து இருக்கு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? அந்த கேள்விக்கு பதில் விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை செய்யறேன். புரிது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்புதான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்துல படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு, 138 வழக்கு, எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு. இவ்வளவு அவமானம் எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது, தொழில் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனை. நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும், பேச முடியும். சீமான் இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு, இந்த இடத்துல எச்சரிப்பிட்டாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு, இது வரைக்கும். இப்ப நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல? நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு பண்ணுவேன். எவ்வளவு நெருக்கடியில வாழ்றீங்க. இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க பேரன்பு. நீ மக்களுக்கான கேள்வி கேளு, மக்களுக்கு நீ நல்ல கேள்வி கேளு. நீ உன்னுடைய அறிவு,
உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்தியக்கார போய் மாதிரி கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரின்னு வச்சு புரியுதா? நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும், அது சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களில் இருக்க பேரன்பு. அதனாலதான் நாங்க பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தை மக்கள். வேற ஏதாவது 26ல வந்து விஜயோட கூட்டணி போயிட இல்ல உங்க தலைமையில கூட்டணி? நான் தனிச்சு போட்டிடுறேன், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சார்ல அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை. நான் பிரபாகரன் மகன், என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் முன்னோர்கள் தூக்கி சொன்ன கனவு, என் நாட்டை எப்படி படைக்கணும்னு, பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்லாம் நான் இல்லை. என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும். இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சுதான் நிற்கிறேன்.